நான் ரீசெண்டா ஒரு ரீல்ஸ் பார்த்தேன். தமிழா ஷோ பத்தி ஒரு ரீல்ஸ் பார்த்தேன். டாக்டர் வந்து காசுக்காக தான் வந்து ஆபரேஷன் போறாங்க, நார்மல் டெலிவரி ட்ரை பண்ண மாட்டாங்கன்னு ஒரு ஜென் சொன்னாரு. அதுக்கு வந்து டாக்டரே சொன்னாங்க, எந்த ஒரு டாக்டர் வந்து காசுக்காக ஆபரேஷன் போக மாட்டோம், பேஷண்டோட கிரிட்டிக்கல் கண்டிஷன் வச்சு தான் ஆபரேஷன் போவோம் அப்படின்னு சொல்லும்போது ஹோஸும் வந்து சொன்னாங்க. ஹோஸ்ட் பண்றவரும் வந்து சொன்னாரு, இந்த கண்டிஷன்ல தான் ஆபரேஷன் போவாங்க அப்படின்னு. அதுக்கு அந்த பர்சன் சொன்னாரு, சிரிச்சுட்டே சொன்னாரு, இது பார்த்த வழி தானே, டெலிவரின்றது பார்த்த வழி தானே அப்படின்னு சொன்னாரு. சிரிச்சுட்டே சொல்லவும் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. சிரிச்சுட்டே சொல்லவும், என்ன இவர் சிரிச்சுட்டே இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னா, சரி ஓகே, சிரிச்சுட்டே நீங்க பார்த்த வழி தானே சொன்னீங்க, டெலிவரி வழி நீங்க பாத்துறீங்களா, ஒரு ஆம்பளையா நீங்க டெலிவரி பெயினை ஃபீல் பண்ணிருக்கீங்களா? சத்தியமா அது முடியவே முடியாது. சரி ஓகே, டெலிவரி ஆச்சு, அது கடவுள் வந்து பொண்ணுக்கு உங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க, அந்த குழந்தை பெற்றுல வரத்த உங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்கன்னு அப்படி சொன்னாலும் இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. ஃபேமிலி பிளானிங் நாங்க ஏன் சார் பண்ணிக்கணும்? ஃபேமிலி பிளானிங் உங்களுக்காக நாங்க ஏன் பண்ணிக்கணும்? ஏன் நீங்க பண்ணிக்கலாம்ல? ஒரு சயின்டிபிக்கா ஒரு சாரி மெடிக்கல் இதுல நம்ம பார்த்தாலுமே கேர்ள்ஸ் பண்றதை விட பாய்ஸ் ஃபேமிலி பிளானிங் பண்றது ஈஸி. அது கியூரிங் டைம் வந்து கியூர் ஆகிற டைமும் கம்மி எங்களுக்கு ஃபேமிலி பிளானிங் பண்றது. ஏன் சரி நாங்க தான் குழந்தை பெற்ற வரத்த கடவுள் எங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா குடும்ப கட்டுப்பாடு வரத்த 2 பேருக்கும் தான் இருக்கு. அதுல நீங்க ஷேர் பண்ணிருக்கலாம்ல, ஏன் நீங்க அதுல ஷேர் பண்ணவே அதை நீங்க ஷேர் பண்ணிக்கல? சரி என் பொண்டாட்டி எங்க குடும்ப பெற்று தராப்பா, அவளுக்காக நான் குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்கிறேன்ப்பா, ஏன் அது யாருமே வரமாட்டீங்க? அது பார்த்த வழி தானே, அது ஈஸியான சிசரிங் தானே, அதையாச்சும் நீங்க ட்ரை பண்ணாங்க, அது பண்ணல. எதுவுமே வந்து அனுபவிக்காம சொல்லாதீங்க, இது ஈஸி அது கஷ்டம், எல்லாமே கஷ்டம் தான். நார்மல் சுக பிரசவம் சொல்றது கூட கஷ்டம் தான்.